நிறைய விஷயங்கள் இதற்கு முன்பு மகர ராசிக்காரர்களுக்கு கையை விட்டு போனது. அது சேமிப்பா இருக்கலாம், இவங்களுடைய ப்ரெஷியஸ் ஜுவல்ஸ், வாகனங்கள், நிறைய பேர் இடம், பூமி, டாக்குமெண்ட்டை எல்லாம் கூட அடமானத்தில் வைத்திருந்தார்கள். இந்த 7.5 சனி இவர்களுக்கு பூரணமா விலகிய பிறகு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, குரு 6ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். இப்ப குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இவர்களுக்கு ஒரு திடீர் திருப்பம், எதிர்பாராத வழிகளில் இவர்களுக்கு பண உதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் சுக்கிரன் இவர்களுக்கு நீசம், பாக்யாதிபதி, பாக்யஸ்தானத்தில் ஜீவனாதிபதி நீசம். ஆக்சுவலா பார்த்தா 9, 10 அதிபதிகள் ஒவ்வொரு இடம் மாறி வருவதே தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த சுக்கிரனை நீங்களே தான் பார்க்குறீங்க. சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய காதல், காமம், எக்ஸட்ரா, திடீர் திருப்பம், திடீர் மாற்றம், உள்ளாற்றம், லக்ஸரி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இதுல என்னன்னா, மகர ராசிக்காரர்கள் எந்த இடத்திலும் எதிலும் சிக்க மாட்டார்கள். ஏன்னா உங்க ராசியாதிபதி சாட்டனுக்கு குரு பார்வை இருக்கிறது. உங்களிடம் யாராவது ஒரு பிரச்சனையை கொண்டு வர வேண்டும், ஒரு வம்பை கொண்டு வர வேண்டும், ஒரு வழக்கை கொண்டு வர வேண்டும், இல்லை ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வர வேண்டும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் சிக்குவார்கள். ஏன்னா இங்கு பாதகாதிபதி தான் நீசமடைகிறது. அதனால் எனக்கு இன்னும் 7.5 சனி பாக்கி இருக்கு, நாம் எதிலையாவது சிக்கிக் கொள்வோமோ என்று மகர ராசிக்காரர்கள் வருத்தப்பட வேண்டாம். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும். அமர்க்களமான ஆகஸ்ட் மாதம் என்ன சொல்கிறது? முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். நிறைய விஷயங்கள் இதற்கு முன்பு மகர ராசிக்காரர்களுக்கு கையை விட்டு போனது. அது சேமிப்பா இருக்கலாம், இவங்களுடைய ப்ரெஷியஸ் ஜுவல்ஸ், வாகனங்கள், நிறைய பேர் இடம், பூமி, டாக்குமெண்ட்டை எல்லாம் கூட அடமானத்தில் வைத்திருந்தார்கள். இந்த 7.5 சனி இவர்களுக்கு பூரணமா விலகிய பிறகு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, குரு 6ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். இப்ப குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இவர்களுக்கு ஒரு திடீர் திருப்பம், எதிர்பாராத வழிகளில் இவர்களுக்கு பண உதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய தேவைகள் முதல்ல இவர்களுக்கு பூர்த்தியாகும். மேலும் தொழிலாக இருந்தாலும், பர்சனல் லைஃபாக இருந்தாலும், தனிப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான ரகசியங்களை இவர்கள் பத்திரமாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருப்பது இவர்களுக்கு நல்லது. யோகா, மெடிடேஷன், ஆன்மீக நாட்டங்கள், குரு வழிபாடு, சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, இதெல்லாம் பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள்ட்ட இனி வரக்கூடிய நாட்களில் அதிகமாக காணப்படும். இதற்கு காரணம், இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை, அது முதல்ல சிவராஜ யோகமாக வருகிறது. அப்போ ஒரு ஒளி கிடைக்கும், ஒரு வழி தெரியும். இந்த ஒரு பாதையில் நாம் பயணித்தால் நம்மளுடைய இலக்கை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறதை இவர்கள் கண்டிப்பாக உணர்வார்கள். இந்த குரு பார்வைங்கிறது உச்ச குருவின் பார்வை 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் ஏற்படும். அது மகர ராசிக்காரர்களுக்கு சப்தம பார்வையாக வருவது மட்டுமல்லாமல், இந்த தடவை என்ன ஆயிடுச்சு, இவங்க ராசியாதிபதி சாட்டனையும் குரு பார்க்கிறார், வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார், லாபத்தை குரு பார்க்கிறார். அப்படிங்கிறது கோச்சாரத்தில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் தரமான ராஜயோகம். இந்த மாதிரி ஒரு கோச்சார அமைப்பெல்லாம் இனி மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காது. இதனால் வரை, குறிப்பா ஜூலை மாதம் முழுவதுமே இவர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் டென்ஷன் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். இப்போ செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் உபஜயஸ்தானங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை அங்காரகன் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்கள், இடம், பூமி, சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதனால் வரை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த டென்ஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு பெனிஃபிட், ஒரு ஆதாரமான பலன், ஒரு அனுகூலமான பலன், அதன் மூலம் ஐஸ்வர்யம், லக்ஷ்மி கடாட்சம் அனைத்தும் ஏற்படும். ராசிக்கு புத்திகாரகன் புதனுடைய பார்வை 22 தேதி வரை. அதன் பிறகு பார்த்தா கூட மறைந்த புதன் நிறைந்த பலன் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் இவங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும்
2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை புதன் பார்க்க போகிறார். அப்போ 2 நிலைகள்ல முதல்ல புத்திசாலித்தனத்தை உணர்வது, புத்திசாலித்தனத்தை புத்தி கூர்மையை அதான் மதிநுட்பம்னு சொல்வோம் பார்த்தீங்களா, அதனை இவர்கள் பெறுவது, பிறகு வாக்குஸ்தானத்தில் அதனை வெளிப்படுத்துவது. இவங்களுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை புதன் பார்ப்பது ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம், ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா தேடி பார்த்தோம்னா 2ல சுப கிரகங்களின் பார்வை இல்லாமல் ராகு இருப்பதனால் சில நேரம் வார்த்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள், வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்துவது, குடும்பத்தில் டென்ஷன், ஈகோ காம்ப்ளெக்ஸு, ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக சில நேரத்தில் ஏதாவது சில வார்த்தைகளை பேசும் பொழுது கருத்து வேறுபாடு, இது அனைத்தையும் ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இப்போ ராகுவை புதன் பார்ப்பதனால் வார்த்தைகளில் புத்திசாலித்தனம், தெளிவு அனைத்தையும் கண்டிப்பாக இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். மேலும் சுக்கிரன் இவர்களுக்கு நீசம், பாக்யாதிபதி, பாக்யஸ்தானத்தில் ஜீவனாதிபதி நீசம். சொல்ல பார்த்தா 9, 10 அதிபதிகள் ஒவ்வொரு இடம் மாறி வருவதே தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த சுக்கிரனை நீங்களே தான் பார்க்குறீங்க. சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய காதல், காமம், எக்ஸட்ரா, திடீர் திருப்பம், திடீர் மாற்றம், உள்ளாற்றம், லக்ஸரி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இதன் மூலம் அனுகூலம் உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு, குறிப்பா ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரை சுக்கிரன் நீசம் அடைந்த வீட்டின் அதிபதி புதனுக்கு கேந்திர பலம் அப்படிங்கிற அமைப்பில் நீசபங்க ராஜயோகம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆகஸ்ட் 22க்கு பிறகு ஆதிவாசி அடக்கி வாசின்னு நீங்கள் எந்த விதமான ஒரு ஷார்ட்கட்டை நோக்கி, அதாவது ஒரு சிட்டாக இருக்கலாம், கரன்சியாக இருக்கலாம், பயணமாக இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கோளாறு எல்லாம் உங்களை டைவர்ட் செய்வது போல் திருமணம் ஆகாத நபர்களுக்கும் திருமணமான நபர்களுக்கும் வரும். ஓப்பனாக சொன்னால் நீங்களே அதனை தூண்டி விடுவீர்கள். ஏன்னா உங்களை குரு பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது, நீங்கள் பார்க்கும் இடத்தில் பாதிப்பு ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் வேகமாகவும் தந்திரமாகவும் மற்றவர்களை, ஆப்போசிட் நபர்களை தூண்டி விடுவீர்கள் ஆதாயத்துக்காக. இப்போ நீங்க தூண்டி விடும் பொழுது என்ன ஆகும்னா, அதற்காக நீங்கள் கொஞ்சம் செலவும் விரயமும் செய்யாமல் பார்த்து கொள்ளணும். ஏன்னா இங்க சனியும் செவ்வாயும் உங்களுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயத்தை, தனுர் ராசி மண்டலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மகரத்தை பொறுத்தவரை செவ்வாய் 6ஆம் இடத்திலிருந்து அவர் உச்சமடையக்கூடிய ராசியை 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்போ இடம், பூமி, தொழில், லாபம், சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விசேஷமாக அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கணும், ஆதாயத்தை அடையணும் அப்படின்னு அதிவேகமாக மகர ராசிக்காரர்கள் செயல்படுவார்கள். ராசிக்கு குரு பார்வைங்கிறது உங்களுக்கு ஒரு ஃபெதர் ஆன் த கேப், அதாவது ஒரு கிரீடம் அப்படின்னு சொல்லலாம். தலைமேல் வைக்கப்பட்டுள்ள ஒரு கிரீடம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும், உங்களை நோக்கி வந்தாலும் கடைசியில் அது வேறு பக்கத்தில் திரும்பிவிடும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது பில்லு கட்டுவது, டேக்ஸ் கட்டுவது, கரண்ட் பில்லு கட்டுவது, வாட்டர் டேக்ஸ் கட்டுவதெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்தில் ஏதாவது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தால், குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் தொடக்கத்திலேயே அதனை அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இங்கு மகர ராசி சகோதரிகளுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்ங்கிறவர் 6ஆம் இடத்தில். 6ஆம் இடம்ங்கிறது அவர் ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பிஸியாக இருந்தாலும் அவர் உங்களை நோட்டம் விட்டு கொண்டேதான் இருக்கிறார் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பிரமாதமான புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையையும் கொடுக்கக்கூடிய புதன் முதலில் ராசியை பார்ப்பது, பிறகு மறைந்த புதன் நிறைந்த பலன் கொடுக்கும் என்ற அமைப்பில் மாணவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை பெறுவார்கள். ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில். இந்த ராசியாதிபதியை யார் தூண்டுறாங்க அப்படின்னா, குரு பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார். சுக்கிரன் உங்களை ஏ முதல் இசட் வரை எல்லா விஷயத்துக்கும் தூண்டி விடுவார். ஏன்னா சுக்கிரன் காம காரகன், காதல் காரகன். ஆனால் குரு என்ன பண்ணுவார், நல்ல விஷயத்தை மட்டும் நீ எடுத்துக்கோ பிரதர்,
தேவையில்லாத விஷயம் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கத்திரிக்கோள் போட்டு தேவையில்லாத விஷயங்களை சென்சார் செய்து விடுவார். அப்போ குரு வழிபாடு, சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மகாவிஷ்ணு, ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு சனிக்கிழமைகளில், வியாழக்கிழமைகளில் செய்யும் பொழுது மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சிகரம் ஏற முடியும். இதுல என்னன்னா, மகர ராசிக்காரர்கள் எந்த இடத்திலும் எதிலும் சிக்க மாட்டார்கள். ஏன்னா உங்க ராசியாதிபதி சாட்டனுக்கு குரு பார்வை இருக்கிறது. உங்களிடம் யாராவது ஒரு பிரச்சனையை கொண்டு வர வேண்டும், ஒரு வம்பை கொண்டு வர வேண்டும், ஒரு வழக்கை கொண்டு வர வேண்டும், இல்லை ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வர வேண்டும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் சிக்குவார்கள். ஏன்னா இங்கு பாதகாதிபதி தான் நீசமடைகிறது. அதனால் எனக்கு இன்னும் 7.5 சனி பாக்கி இருக்கு, நாம் எதிலையாவது சிக்கி கொள்வோமோ என்று மகர ராசிக்காரர்கள் வருத்தப்பட வேண்டாம். நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்து அவர் எங்கு உச்சமடைகிறாரோ மகர ராசி மண்டலத்தை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சாட்டர்ன் சனீஸ்வர கிரகம் வக்கர நிலையில் உக்கிரமாக சுக்கிரனை பார்த்து கொண்டிருக்கிறார். சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே நீசம். மேலும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கடகராசி மண்டலத்துக்குள் வந்து பிறகு அவரே ஆகஸ்ட் 22ஆம் தேதி சிம்மத்தில் போய் சூரியனுடன் ஜோடி சேர இருக்கிறார். சூரிய புத ஆதிபத்தியமாக ஆடி மாதம் முடிந்தவுடன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கடகமனையிலிருந்து சிம்ம ராசிக்குள் சூரியன் நுழைந்து ஆட்சி பலம் பெற இருக்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், தனுராசி மண்டலத்துக்கு செவ்வாயின் 7வது பார்வையும் சாட்டர்னின் 10வது பார்வையும் வந்து விழுகிறது. இதையும் தவிர நீச சுக்கிரனுக்கு செவ்வாயின் 4வது பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷ பார்வையும் வக்ரசனியின் உக்ர பார்வையும் வந்து விழுகிறது. அப்போ சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய காதல், காமம், களத்திரம், உல்லாசம் போன்ற விஷயமெல்லாம் நிறைய பேருக்கு தாறுமாறாக சில ராசிகளுக்கு தாக்குவதாகவும் சில ராசிகளை மேலும் தூக்கி கொடுப்பதுமாக இருக்கிறது. இதை பற்றி விவரமாக வழக்கம் போல் பட்டையை கிளப்பும் விதத்தில் 12 பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.